சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? எந்த விதமான ஒரு மோசமான சிட்டுவேஷன்களும் உங்களை எளிதாக கிறிஸ்துவினுடைய ஐக்கியத்தை விட்டு பிரித்து விடுகிறதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் எளிதாக சோர்வடைந்து விடுகிறீர்களா? இந்த வார்த்தைகள் உங்களுக்குரியதாக இருக்கிறது. நான் இந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் தேவனிடத்தில் நாம் தெரியப்படுத்தும் பொழுது ஒவ்வொரு காரியங்களையும் நம்மை எளிதாக சோர்வடை செய்யக்கூடிய, கிறிஸ்துவினுடைய ஐக்கியத்தை விட்டு பிரிக்கக்கூடிய, ஆவிக்குரிய வாழ்க்கையை எளிதாக இடறச் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நாம் தேவனிடத்தில் நன்றியோடு, ஸ்தோத்திரத்தோடு, ஒரு விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு நாம் தேவனிடத்தில் நாம் தெரியப்படுத்தும் பொழுது, எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானமானது என்ன செய்யும்? நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அது காத்துக்கொள்ளும். தொடர்ச்சியாக அது காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு காலங்களும் என்ன செய்யும்? ஒவ்வொரு எல்லா விதமான சூழ்நிலைகளுக்கும், எல்லா விதமான மோசமான காலநிலைகளுக்கும் அது என்ன செய்யும்? நம்மை காத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நாம் எளிதாக என்ன செய்ய மாட்டோம்? நாம் சோர்வடைந்து விட மாட்டோம். மனித அறிவுக்கு எட்டாத ஒன்றாக இருக்கிறது. மனித அறிவுக்கு புலப்படாத ஒன்றாக இருக்கிறது. அதான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆகையால் நம்மை எளிதாக இடற செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நாம் தேவனிடத்தில் தெரியப்படுத்துவோம். நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு தெரியப்படுத்துவோம். அந்த எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு அது ஜெயமாக மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.